ஸோ இன்னைக்கு நம்ம லேட்ச் பற்றி பார்க்க போகிறோம். லேட்ச் அப்படின்னா ஒரு பேசிக்கான மெமரி டிவைஸ் யூஸ்டு டு ஸ்டோர் 1 பிட் டேட்டா. அதாவது ஒரு 1 பிட் டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பேசிக்கான மெமரி டிவைஸ் பேர் தான் லேட்ச். இட் ஒர்க்ஸ் பேஸ்ட் ஆன் இன்புட் சிக்னல்ஸ். வர இன்புட் சிக்னல் வச்சு தான் இது ஒர்க் பண்ணும். இட் இஸ் அ லெவல் ட்ரிகர்டு டிவைஸ். இது வந்து ஒரு கிளாக் எடுத்துக்குவோம். இந்த கிளாக்ல ஒரு கிளாக் பல்ஸ் வருது அப்படின்னா அந்த கிளாக் பல்ஸ் எப்படி இருக்குமா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறது, அதாவது ஒரு நிமிஷம் கலர் சேஞ்ச் பண்ணும். ஸோ இது பேர் லெவல். ரெட் கலரில் இருக்கிறது லெவல். அதே வந்து ப்ளூ கலரில் இருக்கிறது பேர் எட்ஜ். ஸோ இந்த லெவல் சிக்னல் வந்தால் மட்டும்தான் வர இன்புட்டுக்கு ஏற்ற இன்புட்டை வாங்கிட்டு அப்புறமா அது வந்து ப்ராசஸ் பண்ணும் டேட்டாவை, அதாவது அவுட்புட் கொடுக்கும். அவுட்புட் சேஞ்சஸ் வென் எவர் இன்புட் சேஞ்சஸ். அதாவது அந்த ரெட் கலர் லைன் இருக்கா, எப்போல்லாம் நம்ம கிளாக் சிக்னல்ல அந்த ரெட் கலர் லைன் வருதோ அப்போ மட்டும்தான் நம்ம லேட்ச் தலைவர் என்ன பண்ணுவார்னா அவுட்புட் கொடுப்பாரு. இதுல மொத்தம் 2 விதமான லேட்சஸ் இருக்கு, எஸ்ஆர் அண்ட் டி லேட்ச். இது மட்டும்தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஃபிளிப்ஃப்ளாப்ஸ் பார்ப்போம். ஃபிளிப்ஃப்ளாப்ஸ் பார்த்தோம்னா ஃபிளிப்ஃப்ளாப் இஸ் a sequential circuit used to store 1 bit binary data. அதாவது 1 பிட் டேட்டா ஸ்டோர் பண்றதுக்காக இதுதான் வந்து ஃபிளிப்ஃப்ளாப். இது வந்து ஒரு சீக்வென்ஷியல் சர்க்கியூட். இட் இஸ் அ கிளாக் ட்ரிகர்ட் டிவைஸ். அதாவது என்னன்னா ஒரு கிளாக் பல்ஸ் கொடுக்குறோம். அந்த பல்ஸ் கொடுத்தா மட்டும்தான் இது ஒர்க் பண்ணும். அந்த பல்ஸ்லயும் வந்து ஒரு மேட்டர் இருக்கு. என்ன மேட்டர்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி எட்ஜில் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவுட்புட் கொடுப்பாங்க. இல்லைன்னா அது வந்து வாங்கிக்காது. லெவல் ட்ரிகர்ட் அப்படின்னா லேட்ச். அதே எட்ஜ் ட்ரிகர்ட் அப்படின்னா ஃபிளிப்ஃப்ளாப். டைப்ஸ் ஆஃப் ஃபிளிப்ஃப்ளாப்ஸ் பார்த்தோம்னா எஸ்ஆர் ஃபிளிப்ஃப்ளாப், ஜேகே ஃபிளிப்ஃப்ளாப், டி ஃபிளிப்ஃப்ளாப் அண்ட் டி ஃபிளிப்ஃப்ளாப். அவ்வளோதான். தேங்க்யூ.